அப்படின்னா இன்னும் வந்து ஒரு நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி படங்கள் வந்து நிறையா செலவு பண்ணி பண்ணாலும் அதுக்கான யங்ஸ்டர்ஸ், அதுக்கான கிட்ஸ், அதுக்கான ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே இருக்குது. அண்ட் ஸோ ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் முன்னாடி இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லா அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டும் சரி, இன்டர்மிஷன் பேங்க் சரி, கிளைமேக்ஸ், போஸ்ட் கிளைமேக்ஸ்க்கான இடங்களும் சரி, அவ்வளோ அவங்க கை தட்டி ரசித்து விசில் அடித்தாங்க நிறைய இடத்துல. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் அதுக்காக தான் ஃபஸ்ட் டே அவங்களோட ரியாக்ஷனுக்காக தான் வந்தேன். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஜட்ஜ் எல்லாத்துக்குமே. ஸோ ஹாப்பி. நீங்கள் எல்லாத்துக்கும் இங்கே வந்து இங்கே இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஒருத்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ. தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இட் வில் பி அ பியூர் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். டோன்ட் மிஸ் திஸ். செகண்ட் பார்ட்டோட லீட் வந்து இங்கே டைரக்டர் இருக்காரு, குவன் எங்கே தான் இருந்தார்? எங்கே இருக்காரு? வாங்க கோவன். அது டேரக்டர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அவங்க அப்ரிசியேஷன் தான் அந்த செகண்ட் பார்ட் எல்லாமே நடக்கும். நாங்கள் நினைக்கலாம் எல்லாமே இருக்குது, டேரக்டர்கிட்ட ஐடியா இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ், அந்த அப்ரிசியேஷன் தான் திருப்பி இது செகண்ட் பார்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டிசிஷனே எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சரி, இது கமர்ஷியல் படம் தான் சார். சரி, நீங்கள் பாருங்கள். கமர்ஷியல் படத்துக்குள்ள என்னென்ன இருக்கோ அதுதான், அது எல்லா எலிமெண்ட்ஸ் இதில் இருக்குது. பட் இது ஒரு டைப் ஆஃப் ஜானர் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் நம்ம பண்ணியிருக்கோம். பட் அது வந்து கிட்ஸ், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரசிக்கும் போது எல்லாருமே வந்து பார்க்கலாம் இல்லையா? நான் மாஸ் பண்ணால் இந்த படத்தில் ஒரு மாஸ் சீக்வன்சஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி சட்டிலாக கதையோட ஒட்டி இருந்தால் அது எப்பவும் பெட்டர்னு நினைக்கிறேன். கதை முக்கியம். அந்த கதையில் மாஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தால் போதும். நம்மளுக்காக எந்த மாஸ் எலிமெண்ட்ஸும் வேண்டாம். சத்யராஜ்காக பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம் ஒரு வாட்டி. அவள்தான் அவ்வளோவா சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. பயங்கரமாக இருக்கானே, ட்விஸ்ட்டாக இருக்கும். நான் படத்தில் உள்ளே போய் காண்டிட்டு மூவி பார்க்குறேன், நல்லா இருக்குண்ணா. 10 ஹீரோ நல்லாவே இல்லை. என்ன ஒரே சண்டையாக தான் இருக்குது, துப்பாக்கி போல் சண்டை தான் பெருசாகுது. சூப்பராக இருக்குப்பா, எனக்கு படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு படம். இல்லை போகிறோம், நல்லா தான் ப்ரோ. கிராஃபிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பர் ஹீரோங்கிற கான்செப்ட் நம்ம இதுக்கு ஒர்க் ஆச்சா அவங்களுக்கு? ஓகே தான் ப்ரோ. அதான் அவங்க ஃபேமிலி குத்துக்கிற மாதிரி அந்த இது பவர் நல்லா கொண்டு வந்துருக்காங்க. லேக்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா கொண்டு போயிருக்காங்க, எல்லாம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. லேக்லாம் எல்லாம் உங்களுக்கு போரும் அடிக்காது, படம் நல்லா இருக்கும். சத்யராஜ் அவர் அந்த சூப்பர் ஹீரோவை பார்க்க எப்படி இருந்தார்? அவர் கேரக்டரே வேறு லெவலில் இருந்தது ப்ரோ அந்த படத்தில். எல்லாம் எழுதி பண்ணியிருக்காங்க. வசந்த் ரவி அவரோட கேரக்டர் எப்படி இருந்தது? அவர் ஆக்டிங்காக வேறு லெவல் ப்ரோ, ஃபுல்லாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறேன். படம் சூப்பராக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நிறையா படத்தை என்கரேஜ் பண்ணால் இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் வரும். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. மேக்கிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மூவி. ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. கான்செப்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு மல்டி லெவல் சூப்பர் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கிளைமேக்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அந்த கடைசி சீனில் அவங்க அண்ணன் வர ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக வசந்த் ரவி ஆக்டிங் தான். புதுசாக இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்கு பெரிய ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் நோட்டாக போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற நெகட்டிவ் சொல்லலாம். ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அப்படியே இருக்குது. முக்கியமாக இந்த படத்தை ஏன் பாராட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லவ் கூட கிடையாது, ஒரு ரொமான்ஸ் சீன் கூட கிடையாது. ஸோ எல்லாமே ஃபார்முலாக போகாமல் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனருக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹட்ச் ஆஃப். ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னா என்ன, யார் பாவன் மக்களை காப்பாற்றுறவன், மக்களை வந்து ஒரு பெயினாக இருக்கும்போது அவரை காப்பாற்றுற ஒரு ஹீரோ. ஸோ அந்த ஹீரோ வந்து காப்பாற்ற போது என்ன சொல்லுவாங்க மக்கள், நீங்கள் தான் என்னோட கடவுள், நீங்கள் தான் என்னோட டாடி, நீங்கள் தான் என்னோட வாட் எவர் இட் மேபி, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஒரு அதை வாட் எவர் இட் மேபி கடவுள் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்பாவும் மகனுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட்டு கடைசியில் கிளைமாக்ஸும் இருக்குது. இதை வச்சு நல்ல காசோட எடுத்திருக்காங்க. பிகாஸ் மரங்கள் செடி கொடிகளை வந்து அழிக்கிற ஒரு பிளாக் அது ஒரு உருவம், அந்த பிளாக் உருவத்தை தீமை வந்து அழிக்கிற ஒரு விஷயம் இது. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க. அதனால இந்த டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இதெல்லாம் எடுக்கக்கூடாது.
ப்ரோ நான் ஓப்பனாக சொல்லணும்னா நான் வந்து கேஜிஎஃப் மாதிரி தான் எதிர்பார்த்து வந்தேன் அந்த போஸ்டர் லுக்கு அந்த மாதிரிலாம். பட் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது இப்போ அதை கொஞ்சம் மேக்கிங் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இல்லை எனக்கு கொஞ்சம் மேக்கிங்கை பொறுத்தவரை கொஞ்சம் இது பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. அதுதான் என்ன ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஃபேனாக சொல்லணும்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. கேஜிஎஃப் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஓகேவாக இருக்கும். ஓகேவா நீங்கள் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. அவர் தான் ப்ரோ மாசு. ஆமாம் அவர் தான் ப்ரோ. அவர் தானம் பண்ணிவிட்டு அதான் ப்ரோ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி தானம் பண்ணிட்டு ப்ரோ. ஆக்சுவலி ஓகே இப்படி தானம் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு சீன் ஒன்று, ஒரு ஃபைட் சீன் ஒன்று ஆக்சுவலாக சரியான ஒரு ஃபைட் சீனு. அப்பனுக்கும் மகனும் நல்ல ஒரு ஃபைட் சீன் வருது. ஓகே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் சீன் எடுத்திருக்காங்க. மெனக்கெட்டு இருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு சூப்பர் ஹீரோ வந்து நம்ம எடுத்து மெனக்கெட்டு பண்ணுறது அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக இல்லை தேட்டரில் வந்து பாருங்கள். என்ன பொறுத்தவரை ஒரு படத்துக்கு ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.